கொடுக்கணும் அப்படின்னு எப்படி பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி அதோட அதிகமா செஞ்சு கொடுத்துருக்கணும். ஆனா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் திரு சிறு ஐஏஎஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் திரு டி பிரபு சங்கர் ஐஏஎஸ் மேனேஜிங் டைரக்டர் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அப்புறம் திரு ஆர் மோகன் மேனேஜிங் டைரக்டர் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இந்த 3 பேருமே ஐஏஎஸ்ங்கிற ஒரு முக்கியமான இடத்துல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இன்றைக்கும் திரு காபந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க எலெக்ஷன் கமிஷன் உடைய பேச்சை கூட கேட்கறதே கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் நேற்று இரவு பஸ் ஸ்டாண்ட்லையும் சரி, கோயம்புத்தூர்ல சரி, மாதவரத்தில் சரி, எல்லா இடத்துலையுமே ஒரு பஸ்ஸுக்காக 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்திருந்து, இப்போ கூட நீங்க போனீங்கன்னா தெரியும் 30,000 40,000 50,000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. போனவங்க பாதி வழியில திருப்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லா சாலைகளையும் வந்து டிராபிக் அதிகமா இருக்கு. காவல்துறை வந்து எந்த இடத்துலையுமே வந்து போக்குவரத்தை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தவே இல்லை. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பயம் என்னன்னா, அதிகமான ஓட்டு சதவீதம் மக்கள் வந்து ஓட்டு அளித்தா மிகப்பெரிய படுதோல்வி அடைவாருன்னு சொல்லிட்டு ஒரு காப்பந்து முதலமைச்சராக இருந்துட்டு இன்றைக்கும் சில ஐஏஎஸ் ஆபீசர்களை தன்னுடைய பழைய சிஎம்ஓ இருக்கக்கூடிய பழைய ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கிட்டத்தட்ட 1,00,000 பேர் 50,000 பேர் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து குழந்தைங்களோட வந்து பெண்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது, இன்னைக்கு வந்து நாங்கெல்லாம் வேட்பாளர் இருக்கிறனால நாங்க வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியாது. ஆனா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வீட்டில் உட்காந்து என்ன தூங்கிட்டு இருந்தாரு நேற்று நைட்டு? அவர் எதுக்கு தூங்கணும்? வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறதுக்காக வந்து இந்த ஐஏஎஸ் பொறுப்புக்கு இந்த 3 பேர் வந்தாங்க. இந்த 3 அதிகாரிகளும் லட்சக்கணக்கான பேர் குடும்பமா ஒரு பஸ் இல்லாம, தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம ஓட்டு போறதுக்காக தன்னோட ஜனநாயக கடமைக்காக தேர்தல் கமிஷன் வந்து அர்ச்சனா பட்நாயக் மேடமும் திரு சிவநாதன் சாரும் வந்து வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. விளம்பரம் கொடுத்து மக்கள் வந்து தன்னெழுச்சியா வந்து இன்னைக்கு வந்து தன்னோட ஜனநாயக கடமை ஆட்ட தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டுன்னு சொல்லும்போது ஒரு ஒரு பேருந்து கூட வந்து வசதியை வந்து செஞ்சு கொடுக்க முடியாதுக்கு என்ன ரீசன்னா, காப்பந்து முதலமைச்சராக கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த செக்ரட்டரிஸ் எல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர்கள். அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அதிகமா வந்து வாக்கு சதவீதம் பண்ணா வந்து திமுக தோத்துருங்கிற ஒரு பயத்துல இவங்க வந்து இந்த மாதிரி இந்த அதிகாரிகளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இன்டென்ஷனாவே வந்து எந்த விதமான பேருந்தையுமே வந்து செயல்பட விடாம நாங்க நிறைய தனியார் முதலாளிகிட்ட பேசணும். அவங்களே சொல்றாங்க, இல்ல சார் இதெல்லாம் பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் ஆகும். நேத்துலாம் வந்து அப்படியே வந்து பஸ்ஸை வந்து முடக்கிட்டாங்க. பஸ் வரதே வந்து 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு. குடும்பமா கொத்தா மக்கள் வந்து இது பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் கொரோனா டைம்ல லாக்டவுன் டைம் போட்ட உடனே பஸ்ஸுக்காக வந்து நின்றுட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு இரவு முழுவதும் நின்றுட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம்.